ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு எப்படி செய்யறதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில்ஸ் எடுத்துருக்கங்க, அது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவு காரத்தூள் எடுத்துருக்கா, தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்துக்கலாங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துருக்க, புளிப்பான தயிர் இல்லை புளிப்பில்லாத தயிர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் சிக்கனை நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாங்க. மசாலாவை எல்லா இடத்துலையும் நம்ம தடவிக்கலாங்க. மசாலாவை எல்லா இடத்துலையும் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காரம்லாம் உள்ளார இறங்கியிருக்கும். இந்த கட் பண்ண இடத்துலையும் ஃபுல்லாக நல்லா நிரப்பி விட்டுருக்குங்க மசாலாவை. இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கன்லேயும் மசாலாவை தடவியாச்சுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சிக்கனில் மசாலா நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையரில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. ஏர் ஃப்ரையர் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இதுக்கு நமக்கு எண்ணெயே தேவைப்படாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருந்த பாருங்க, அந்த அளவு தான் நமக்கு எண்ணெய் தேவைப்படும். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமிங் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 45 மினிட்ஸ் வச்சுருக்கேங்க. ஏற்கனவே நம்ம 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். ஏர் ஃப்ரையர் மோடில் நம்ம மாற்றிக்கலாங்க. 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வைக்கணும். 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாங்க. 45 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பார்க்கும்போது எச்சு ஒரு அளவுக்கு நல்ல டேஸ்ட்டான தந்தூரி சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோங்க.